என்னால் ஏதாவது உங்களுக்கு இடர்பாடு இருந்ததா? என்னால் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு இருந்ததா? நான் யாருக்குமே தொந்தரவு கொடுக்கறது இல்லை. நான் யாருக்கிட்டையுமே குரூப்பிசம் பண்றது கிடையாது. நாங்கள் கேட்பது ஒரு அடிப்படை மரியாதை. நான் என்ன ஒரு மெசஞ்சர் கொடுத்து விடுற நிலைமையில இருக்கேன். நேர்மை என்பது எல்லா இடத்துலையும் இருக்கணும். என்னை பார்த்த உடனே நிறைய பேர் கும்பிடுறதுக்கு பயப்படுறது, போட்டோ போடுறது, பேனர்ல போடுறதுல பயப்படுறது, கோகுலேந்திரான்றது போடுறதுல பயப்படுறது. கட்சியில் தனக்கு அடிப்படை மரியாதை இல்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் கோகுலேந்திரா பேசியிருப்பது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அதிமுகவினர் ஆலோசனை கூட்டங்களை நடத்தி வருகின்றனர். அப்படி நேற்று சென்னையில் நடைபெற்ற அதிமுக கூட்டத்தில் மூத்த தலைவர்களில் ஒருவரான முன்னாள் அமைச்சர் கோகுலேந்திரா தாம் கட்சியினரால் புறக்கணிக்கப்படுவதாக பேசியது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. சென்னையில் நடைபெற்ற அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் கோகுலேந்திரா, வட்டச் செயலாளர் ஹேமந்த் அவர்களே, உங்களுடைய அன்பு சகோதரி பொதுச் செயலாளரால் அங்கீகரிக்கப்பட்ட நிலையில் இருக்கும்போது நீங்கள் ஏன் என்னை கூப்பிடவில்லை? மெசஞ்சர் கொடுத்துவிடும் நிலையில் இருக்கிறேனா நான்? நேர்மை என்பது எல்லா இடங்களிலும் இருக்க வேண்டும். உங்களுடைய அன்பு சகோதரி பொதுச் செயலாளராக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பதவியில் இருக்கக்கூடிய நிலையில உங்களால ஏன் அக்கா நீங்க எப்போ ஏன் வரல, வாங்க நோட்டீஸ் உங்களால, நான் என்ன ஒரு மெசஞ்சர் கொடுத்து விடுற நிலைமையில இருக்கேன், குறையாக சொல்லவில்லை. ஒற்றுமை என்பது எல்லா இடத்துலையுமே கண்டிப்பா இருக்கணும். நேர்மை என்பது எல்லா இடத்துலையும் இருக்கணும். என்னை பார்த்த உடனே நிறைய பேர் கும்பிடுவதற்கு பயப்படுகின்றனர். என்னுடைய போட்டோவை கட் அவுட்டில் போடுவதற்கு பயப்படுகின்றனர். இதையெல்லாம் நாம் தவிர்க்க வேண்டும். இப்போதும் சொல்கிறேன், யார் வேண்டுமானாலும் வேட்பாளராக வரலாம், யாரை வேண்டுமானாலும் பொதுச் செயலாளர் முடிவு செய்யலாம். சீட் வேண்டும் என்பதற்காக யாரும் கேட்கலாம். நான் யாருடைய மனதையும் புண்படுத்துவதற்காக இல்லை. என்னை பார்த்த உடனே நிறைய பேர் கும்பிடுறதுக்கு பயப்படுறது, போட்டோ போடுறது, பேனர்ல போடுறதுல பயப்படுறது, கோகுலேந்திரான்றது போடுறதுல பயப்படுறது, இதை தவிர்க்க வேண்டும். இப்பவும் சொல்றேன். தென் சென்னை பொறுப்பாளராக என்னை அறிவித்த பின்னர் நிறைய பேர் கூப்பிட்டனர். பொதுச் செயலாளரிட்ட கட்டளைக்கு மாறாக மத்திய சென்னை தொகுதியிலோ அண்ணாநகர் தொகுதி தேர்தல் பணிகளிலோ நான் தலையிட்டதே கிடையாது. நாம் மூக்கை நுழைத்து குழப்பம் வந்துவிடக் கூடாது, நாம் தலையிடுவதால் பிரச்சனைகள் வரக்கூடாது என்பதற்காக ரொம்ப நாகரிகமாக டீசென்டாக ஒதுக்கிக் கொண்டேன். நான் யாருக்கும் தொந்தரவு கொடுப்பதில்லை. நான் யாரிடமும் குரூப்பிசத்திலும் ஈடுபடுவதில்லை. எங்களை பார்த்தால், எங்களிடம் பேசினால், எங்கள் பெயர் நோட்டீஸில் போட்டால் பதவி பறிபோய்விடும் என்ற அச்சம் இருக்கிறது. இந்த நிலைமை மாற வேண்டும். நீங்கள் எல்லாம் பல்வேறு பதவிகளில் பல்லாண்டு இருந்து சிறப்பாக வாழ வேண்டும் என்பதுதான் என் வாழ்த்து. தென் சென்னை பொறுப்பாளராக என்னை போட்டதுக்கு அப்புறமா நிறைய பேர் என்னை கூப்பிட்டாங்க. பொதுச் செயலாளரிட்ட கட்டளைக்கு மாறாக இந்த தொகுதியிலேயோ இந்த மத்திய சென்னைக்கு உட்பட்ட அண்ணா நகர்ல பார்லிமெண்ட் எலெக்ஷன் வேலையிலேயோ நம்ம மூக்க நுழைச்சு குழப்பம் கொண்டு வரக்கூடாது, இதனால் பல்வேறு பிரச்சனைகள் வரக்கூடாது என்பதற்காக ரொம்ப 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 டீசெண்டா ஒதுங்கிக்கிட்டேன். நான் யாருக்குமே தொந்தரவு கொடுக்கறது இல்லை. நான் யாருக்கிட்டையுமே குரூப்பிசம் பண்றது கிடையாது. நாங்கள் கேட்பது ஒரு அடிப்படை மரியாதை. அடிப்படையில் எங்களுக்கு இந்த தொகுதியில நாய் மாதிரி சுத்திக்கிட்டு வரக்கூடிய ஒரு நிலையில கட்சிக்கு கட்டுப்பட்டவர்கள் எங்களை பார்த்தால், எங்களிடம் பேசினால், எங்கள் பெயர் நோட்டீஸிலே போட்டால் பதவி போய்விடும் என்று நிறைய பேர் சொல்லக்கூடிய நிலைகள் மாறி நீங்க நல்ல பல்லாண்டு பல்வேறு ஆண்டுகள் வாழ்ந்து இன்னும் இந்த பதவியில் இருந்து சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாழ்த்து. தென் சென்னையில் 4 மாவட்ட செயலாளர்களுடன் பணியாற்றினேன். என்னால் உங்களுக்கு ஏதாவது ஒரு இடையூறு வந்ததா? என்னால் உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு இருந்ததா? யார் வேட்பாளர் என்பதை முடிவு செய்வது பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான். அது எனக்கு நன்றாக தெளிவாகவே தெரியும். நான் தேர்தலில் சீட் வாங்குவதற்காக இல்லை. எப்போதும் வீட்டில் அன்பையும் மரியாதையும் தான் எதிர்பார்ப்பார்கள். அப்படி எதிர்பார்க்கிற நிலையில் என் பெயரை போடக்கூடாது, போஸ்டரில் அவங்க பெயரே வந்துவிடக் கூடாது என நினைக்கிறார்கள். இந்த கூவத்தின் கரையோர வெள்ளத்தில் கழுத்தளவு தண்ணீரில் உங்களோடு நின்ற என்னுடைய பெயரை போடுவதற்கு எப்படி மறக்க முடிந்தது? அப்படி என்ன நிர்பந்தம் உங்களுக்கு? தம்பி ஹேமந்த், தம்பி குப்பனுக்கு என்ன நிர்பந்தம்? நீங்க தானே வட்டச் செயலாளர் என தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார் கோகுலேந்திரா. இந்த வீடியோ தற்போது வெளியாகி அரசியல் களத்தில் பேசுபொருளாக மாறியுள்ளது. உங்களை கழுத்தளவு தண்ணீர்ல நின்ன இந்த கோகுலேந்திராவை எப்படி மறக்க உங்களால் முடிந்தது? பேர் போடாமல் இருக்க முடிகின்றது. என்ன நிர்பந்தம்? தம்பி ஹேமந்துக்கு உங்களுக்கு என்ன நிர்பந்தம்? குப்பனுக்கு என்ன நிர்பந்தம்? நீங்க தானே இங்க வட்ட செயலாளர்.